தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம், உங்களால் முடியாததை கர்த்தருடைய இயேசுவினுடைய துணை கொண்டு செய்யுங்கள் என்கிற லென்த்து செய்தி. ஒரு தகப்பன் தாய் அவர்களுக்கு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைய ரொம்ப பாசமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அந்த பிள்ளை தான் தங்களுக்கு எல்லாமே என்று நினைத்து வளர்த்தார்கள். அந்த பிள்ளையும் வளர்ந்தார். தன் வாலிப பருவத்திலே தனக்கு விருப்பம் போல எல்லா காரியங்களையும் செய்தான். அந்த தாய் தந்தை அந்த மகனின் நிமித்தம் மிகுந்த வேதனை அடைந்தார்கள். சொல்லனா வேதனை அடைந்தார்கள். நான் நேசித்த மகன், நான் அன்பாய் ஊட்டி என்னை கண்ணும் கருத்துமாய் பார்ப்பான் என்று சொல்லி வளர்த்த மகன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள். இருப்பினும் என்னால் முடியாதது தேவனால் முடியும் என்று சொல்லி அவர்கள் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்த பின்பு என்ன ஆயிற்று என்றால், தேவ கிருபையினாலே அந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் தேவனே இறங்கி வந்து செய்தாராம். இது உண்மையா பிரதர்னா? உண்மைதாங்க. நீங்க ஆண்டவரையே நம்பி பாருங்களேன். ஆண்டவருடைய சொல்லை விசுவாசமாக எதிர்மறை பதில் சொல்லாமல் நம்பித்தான் பாருங்களேன். உங்களால் முடியாததை இந்த இயேசு முடித்து கொடுப்பார். என்னிடத்துல சிலர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு என்ன பிரதர் கவலையே இல்லை பிரதர். உண்மையிலே சொன்னால் எனக்கு நிறைய கவலைகள் இருக்கிறது. இருப்பினும் அந்த கவலைகளை எல்லாம் மறந்து பிறருக்காக ஜபிப்பதில், பிறருக்காக அழுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாயிருக்கிறது. ஏன்னா பிறருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். ஒரு நாள் சீமோன் பேதுரு மீன் பிடிக்க போயிருந்தார். அன்றைக்கு அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் மிகுந்த துக்கமான நாள். ஏன்னா ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு மீனவன் வலை விரித்து மீனை பிடிக்க முயற்சி செய்து ஒன்றுமே கிடைக்கவில்லை என்றால் அவன் குடும்பத்திலே அன்று மிகவும் கஷ்டம். ஏன்னா தினந்தோறும் மீன் பிடித்து அந்த மீன் பிடிப்பதை வைத்து விற்று அவர்கள் பிழைப்பை நடத்துகிற மக்கள். சீமோனுக்கு ஒரு 2 படகுகள் இருந்தது. ஆனால் மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. லூக்கா 5:4 இவ்வாறு சொல்கிறது, இயேசு அந்த படகிலே ஏறி மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். அவன் நைட்டெல்லாம் முயற்சி பண்ண ஒன்றுமே கிடைக்கல. திடீர்னு இயேசு அந்த படகுல ஏறுறாரு. உங்கள் வலைகளை மீன் பிடிக்கும்படி போடுங்கள். லூக்கா 5:5 இவ்வாறு சொல்கிறது, சீமோன் இரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. பேதுருக்கு மனது வலிக்குது. நைட்டு முழுக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வலையை போட்டு போட்டு பார்த்தோம் ஆண்டவரே, ஒன்றுமே கிடைக்கல. ஆனாலும்
உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நாம கூட நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்களில் தோற்று போயிருப்போம். உங்கள் பிள்ளைகளால் தோற்று போயிருப்பீங்க, உங்கள் பாஸால் தோற்று போயிருப்பீங்க, உங்கள் மனைவியால் தோற்று போயிருப்பீங்க, உங்கள் தாய் தந்தையால் தோற்று போயிருப்பீங்க, உங்கள் சகோதர சகோதரிகளால் தோற்று போயிருப்பீங்க. நான் கூட வாழ்க்கையில் நிறைய தோத்துட்டேன். நிறைய அன்பு வைத்தேன், நிறைய செலவு செய்தேன். என் தங்கை மருத்துவமனையில் இருக்கும் பொழுது என் ஜிபிஎஃப் எல்லாம் எடுத்து போட்டேன். காவல்துறையில் அதிகாரியாக இருக்கும்போது என்னோட சேமிப்பு அத்தனையும் எடுத்து தண்ணீரை போன்று வாரி இறைத்து செலவு செய்தேன். கடைசியில் எனக்கு நல்ல பேர் கிடைக்கல. நான் செலவு பண்ண பணம் கூட எனக்கு யாரும் திரும்பி கொடுக்கல. என் தங்கையின் மகன் திருமணம் நடந்தது. என் வீட்டில் பெண் வீட்டாரெல்லாம் வந்து தங்கணும், பணம் மிச்சம் பண்ணுறதுக்காக சொல்லி அவங்க வந்து எங்கள் வீட்டில் தங்கிட்டு பெரிய மனஸ்தாபம். என் காரை எல்லாம் பயன்படுத்தினாங்க. சென்னை டு கிருஷ்ணகிரி போய் 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 வந்துச்சு காரை. யாருமே காரை கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுத்தேன். கடைசியில் எனக்கு நல்ல பேர் இல்லை. என் காரில் உட்காந்து போனேன். என் தங்க பையனும் சரி, அவன் மனைவியும் சரி மதிக்கவே இல்லை. இருப்பினும் ஆண்டவர் சொன்னார் என்று நான் கீழ்ப்படிந்தேன். கீழ்ப்படிந்த காரணத்தினாலே இன்று உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பேதுருவும் அப்படித்தான் கீழ்ப்படிந்தார். லூக்கா 5:6 இவ்வாறு சொல்கிறது. அந்தபடியே அவர்கள் செய்து இயேசு என்ன சொன்னாரோ, வலையை போடுனாரோ, அப்படியே அவங்க செஞ்சாங்க. தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இயேசு சொன்னபடி வலையை போட்டதனால மிகுதியா நிறைய மீன் கிடைச்சிச்சு. முதல்ல பாருங்க, அவங்க தங்களுடைய பிரயாசத்துல பண்ண எல்லா முயற்சிகளும் வீணாய் போயிற்று. இயேசு சொன்னதை கேட்ட பொழுது அந்த வீணாய் போன முயற்சிகள் மீனாய் மாறிற்று. எப்படின்னா லூக்கா 5:7 இவ்வாறு சொல்கிறது. மற்ற படகில் இருக்கிற எல்லா கூட்டாளிகளும் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். எங்க படகு ஃபுல்லா மீன் இருக்கு, எங்கெங்க இருக்கீங்களோ எல்லாம் வாங்க 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 வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சைகை காட்டுறாங்க. அவர்களும் வந்து 2 படகு அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அவங்க மீனை எடுத்து போடுறாங்க 2 படகு அப்படி அவிழ்ந்து போகிற அளவுக்கு நிரப்பினாங்க. அப்போ ஒன்றும் மீன் இருந்திருக்கு இல்லையா? முதல்ல பாருங்க, மீன் கிடைக்கல. லூக்கா 5:3 பார்த்தீங்கன்னா மனம் நொந்து போயிருந்தார்கள். அவர்களுடைய முயற்சி வீணாய் போயிற்று. ஒருவேளை உங்களுடைய முயற்சி வீணாய் போகலாம். நீங்கள் நினைத்த வீடு கட்ட முடியாமல் போகலாம். நீங்கள் நினைத்த வீடு விற்க முடியாம, நிலம் விற்க முடியாம போகலாம். உங்க பையன், உங்க பொண்ணு, உங்க பேர பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்காம போகலாம். கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவர் சொல்றதை கேளுங்க. ஆண்டவரிடம் காது கொடுத்து கேளுங்கள். அப்பா, பிதாவே, அன்பான தேவா, இந்த லெந்து காலத்திலே நான் படும் துன்பங்கள் ஏராளம் ஆண்டவரே. என் துன்பங்கள் என்னை அழுத்துகிறது, ஒன்றும் கிடைக்கவில்லை, வெறுமையா இருக்கிறேன் என்று அழுது பாருங்கள். உங்கள் அழுகையின் சத்தம், உங்கள் அழுகையின் கண்ணீர் ஆண்டவரின் பாதத்திலே படும். ஆண்டவர் இறங்கி வந்து நான் சொல்வதை நீ செய் என்று சொல்லுவார். உங்கள் தடைகளை உடைத்து போடுவார். அவ்வாறு உடைத்து போடுவாரேயானால்
நீங்கள் நினைக்கிற காரியங்கள் சீக்கிரமாய் இந்த மாதமே நடந்து முடியும் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிருந்து. அந்த பேதுரு, சீமோன் பேதுரு, மீன் கிடைக்கல நீங்க வலை போட சொல்றீங்களேன்னு சொல்லாம ஆண்டவரின் மேல் தன் முழு இருதயத்தில் நம்பிக்கையாயிருந்து அவர் சொன்னபடி வலையை வீசின காரணத்தினாலே 2 படகு அமிழத்தக்கதாக அவருக்கு மீன் கிடைத்ததாய் லூக்கா 5ஆம் அதிகாரம் தெளிவாய் கோடிட்டு காண்பிக்கிறது. அவ்வாறு ஆண்டவரின் பேச்சுக்கு உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் நீங்களும் நானும் கீழ்ப்படிவோமேயானால் நீதிமொழிகள் 3:10 இவ்வாறு சொல்கிறது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எவ்வாறு பேதரின் படகு 2 படகு பூரணமாய் மீன்களால் நிரம்பிற்றோ அவ்வாறு உங்கள் வீட்டிலே, உங்கள் இருப்பிடத்திலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற ஊர்ல உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். திராட்சை ரசம் என்று சொல்லும் பொழுது அது ஆசீர்வாதம். மதுரமாய் இனிப்பான ஒரு திராட்சை ரசம் உங்கள் வீட்டிலே, உங்கள் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடும். எவ்வாறு பேதுருவின் படகிலே அமிழத்தக்கதாக மீன்கள் புரண்டு ஓடிற்றோ அதே போன்று உங்கள் வீட்டிலும் ஓடும் என்று ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த லென்த் காலத்தில் சொல்றார். இன்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தயவு செய்து உங்கள் பொன்னான கால்களை பிடித்து கொண்டு கேட்கிறேன், தியானித்து பாருங்கள். தாய்மார்களே, தந்தைமார்களே, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மருமகள்களை இழிவாய் பேசாதீர்கள், கேவலப்படுத்தாதீர்கள். அடுத்தவன் புருஷனுக்கோ அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படாதீங்க. எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும், ஊழியக்காரியாக இருந்தாலும், உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும், குருக்களாக இருந்தாலும், கண்ணீர்களாக இருந்தாலும், அடுத்தவங்க மனைவி மேல, அடுத்த பெண்கள் மேல ஆசைப்படாதீங்க. ஆண்டவருக்கு பிடிக்காது. ஒருவேளை நீங்க நல்லா இருக்கலாம், ஆண்டவர் அடிச்சார்னா எழுந்திருக்கவே முடியாது. இந்த பணக்காரன் ஏழை லாசரோட உண்மையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவன் எதை பற்றியும் கவலைப்படலை. எனக்கு பணம் இருக்கு, பதவி இருக்குன்னு சொல்லி மம்மதையாக இருந்தான். கடைசியில் நரகத்தில் வெந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை நீங்களும் நானும் அவ்வாறு திமிராய் மம்மதையில் இருப்போமே ஆனால் இந்த லென்த்து காலம் உங்களுக்கும் எனக்கும் சிந்தித்து செயல்படுவதற்கு உகந்த காலம். அவ்வாறு சிந்தித்து செயல்பட்டு இருப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.